ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நட்சு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தயமும் கற்றாழையும் வச்சு ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு ஒரு கற்றாழை எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கற்றாழையை நல்லா நடுவில் கீறி விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம இந்த வெந்தயத்தை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இதுக்குள்ளே எல்லா வெந்தயத்தையும் போட்டு நல்லா அமுக்கி கெட்டி வச்சிடணும். இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா இந்த ஆலோவேராவோட ஜெல்லோடே இருந்து நமக்கு முளைவிடும். அதுக்கு ஒரு 5 நாள் நம்ம வெளியிலே வச்சுருக்கணும் கெட்டி. இப்போ நம்ம கெட்டிடலாம். இப்போ நான் ஏற்கனவே ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் 5 நாளைக்கு முன்னாடியே. அது எப்படி முளை விட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த வெந்தயத்தெல்லாம் எடுத்து நம்ம இதை நிழல்லே போட்டு உணர வைக்கணும். எனக்கு இது உணர்றதுக்கு 2 நாள் ஆயிருக்கு. இது நல்லா உணரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நமக்கு நல்லா உணர்ந்து நமக்கு வெந்தயம் ரெடி ஆயிடுச்சு ஆயில் ப்ரிப்பேர் பண்ண. இப்போ நான் 100 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் நான் 50 ml ஆயில் ஊற்றி தான் நான் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஆயில்னால் உங்களுக்கு என்னென்ன யூசேஜ்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை, அப்புறம் இளநரை, அப்புறம் கூந்தல் வளர்ச்சி, அப்புறம் வறண்ட கூந்தல், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். நீங்கள் இது நம்ம வீட்டிலே இயற்கை முறையில் தயாரிக்கிறதுனால இந்த ஆயிலுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 50 ml ஆயிலை ஊற்றிக்கிடுறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் தான் போட்டிருக்கேன். இது நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரும்போது கலரும் சேஞ்ச் ஆகும், லைட் எல்லோயிஸாக மாறும். அதுக்கப்புறம் நல்லா அந்த வெந்தயத்தோட ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். இப்போ எனக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நல்ல கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலராக தேய்ச்சிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் முடிக்கு நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும். இந்த ஹேர் ஆயிலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.